ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியிருக்கோம். ஸோ அதனுடைய விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் மேக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே என்ன நடக்குது, என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்றது இந்த ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? இதுதான் கவியோட ஃபுல் லுக்கு. திரும்புங்க. வா, சூப்பராக இருக்காங்களே. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. செம்ம வெயில், சரியான வெயில் அடிக்குது. ஓகே, எப்படி போகலாம்? சைக்கிளில் போகலாமா இல்லை சைக்கிள்லேயே போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. சைக்கிளில் போய்கிட்டு இருக்கோம். அதுதான் ஃபங்க்ஷன் நடக்க போகிற அந்த பொண்ணோட வீடு. ஸோ போகிற வழியில் நாங்கள் பார்த்துட்டே போனோம். ஸோ அப்போதைக்கு யாருமே க்ரௌடு இல்லை. வந்துட்டோம். கோயிலில் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே வந்தாச்சு. அதனால் அந்த மேலக்காரங்க, இதுதான் எங்கள் ஊர்லேயே ஃபஸ்ட் டைம் கேரளா ட்ரம்ஸ் வந்து விடுறது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஸோ முன்னாடியே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அது ரெயின் இஷ்யூஸ்னால அது வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டைம் அரேஞ்ச் பண்ணி சரியான க்ரௌடு. எங்கள் மேடம் பாருங்கள், வெயில் தாங்க முடியல, டல்லாக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் அண்ணன் பொண்ணு இவங்க தான். ஸோ பார்த்துருப்பீங்க நிறையா இதில். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் யாரோ வருவாங்களாம், அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் மேடம், நான், எங்கள் அண்ணி. ஸோ இவங்க தான் எங்கள் அண்ணி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவங்க தான். ட்ரம்ஸ் முடியவே இல்லை. அது வந்து கிளம்பிட்டாங்க. இன்னொரு ஊருக்காரங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கரெக்டாக அவங்க வர ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியாக வெயிட் பண்ணியிருந்தாங்க. சரியான க்ரௌடுங்க. ஒரு எந்த ஃபங்க்ஷன்லேயும் இவ்வளோ க்ரௌடு இருந்ததே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ க்ரௌடு. வெயில் வேறு பயங்கரம். யாராலையும் ஹேண்டில் பண்ணவே முடியலை. சரியான க்ரௌடுங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்னு. இந்த பஸ் இல்லாமல் இன்னொரு பஸ் வந்துக்கிட்டே இருக்கா அந்த வெயில். ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். எவ்வளோ நேரம், ஒரு 1.5 hours வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எல்லோரும் வெயிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுதான் இதில் ஹைலைட்டு. ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. வெயிலில் ரொம்ப நேரமாக நிற்கவே முடியல. ஸோ அதனால் நிழல் எங்கே கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஓடிப்போய் எங்கிட்ட ஒழிஞ்சிக்கிட்டோம். அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து அப்புறம் தான் அவங்க போகவே ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை கிளம்பிட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அவங்க கிளம்பிட்டாங்க. மணி 11:30 இருக்குங்க. அப்போ சரியான வெயிலுங்க. பஸ் வர டைம் ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் கிளம்பிட்டாங்க, வந்துட்டாங்க. அவங்க வரவும் ஜாயின் பண்ணி வந்துட்டே இருந்தாங்க. அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வரோம் அதை விட பயங்கரமாக க்ரௌட் ஆயிடுச்சு. இது ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் கூட இவ்வளோ க்ரௌட் பார்த்ததில்லை. இது மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ க்ரேசி, செம்மையாக இருந்துச்சு ஃபங்க்ஷன். சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. க்ரௌடும் பயங்கரமாக இருந்தது. எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வரவங்களும் இல்லையா, அந்த மேலதாளத்தை பார்க்குறதுக்காக எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் தாய்மாமன் சீர் பாருங்கள், எவ்வளோ கொண்டு வந்துருந்தாங்கன்னு. ஸோ இவங்கெல்லாம் அங்கேருந்து கொண்டு வரது தான். அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள், அப்படியே சரியான வெயிலுங்க. மணி ஒரு 12:30 இருக்கும். டைம் வேறு ஆயிடுச்சா, சரி சாப்பிட்டுட்டு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணியும் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாருமே கிளம்பிட்டோம். பாருங்க, சரியான கும்பலுங்க. சரியான கும்பல் குறையவே இல்லைங்க. இது நாங்கள் அங்கே கோயிலில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ். எங்கள் அண்ணி பொண்ணு கவி, என் பொண்ணு சேர்த்து. அவங்க அல்ட்ராசிட்டி தாங்கவே முடியலைங்க, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது மணி 1 மணி 1:30 ஆகிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, அது வந்து ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்த நான் பார்த்தேன். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டேயுமே நான் பேசிவிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கிட்டேயும் ஹாய் பாய் சொல்லிவிட்டு வந்தாச்சு. ஓகேங்களா? க்ரௌட் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.